அக்கா மக அக்கா மக ஜனக்குருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் தந்தாலே கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தே. ஹாய் கைஸ், இன்றைக்கி வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா மியூசிக்கில் விஜய் சேதுபதி, சூரி இன்னும் நிறைய பேர் நடிச்சு ரிலீஸாக இருக்கிற விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விடுதலை பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக சூரி வந்து அறிமுகமாக இருக்கிறாரு. பட் இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் மெயின் ஹீரோ. சூரிக்கு குறைவான சீன்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் தனி ஃபிலிமாக தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா பார்ட் 1 இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் பார்ட் 2 காட்டவே இல்லை. அதுக்கு பதிலாக பார்ட் 2 வேறு சில இன்னும் நிறைய புது கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பார்ட் 2ங்கிறது ஒரு தனி படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அது பெரிய ட்ராபேக்காக ஒரு மைனஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் உண்மையிலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான படங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி சமூகத்தில் நம்ம சரியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் பேசியிருக்கிற நிறைய விஷயங்களை ரியல் லைஃப்பில் யாருமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கவோ ஏன் பேசவோ கூட மாட்டாங்க. 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ்லேயே இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்களா, இவ்வளோ டீட்டெயிலாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டவுட்டு தான். அதுவும் முக்கியமாக கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் வந்து பேசுது. அதை மேம்போக்காக பேசாமல் ஒரு பக்கத்தினரோட பார்வையிலேருந்து மட்டும் பேசாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சீனில் வாத்தியார் அண்ட் கேங் அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. பட் அவங்க எடுக்கிற ஒரு சில முடிவுகளை எப்படி தப்பாக போய் முடியுது அப்படிங்கிறதுமே இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தில் அந்த வாத்தியார் கேரக்டரை எந்த அளவுக்கு அழகாக எந்த அளவுக்கு சூப்பராக நடிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார் மனுஷன். அவருக்கு பேரா வர மஞ்சு வாரியர் அவங்க கேரக்டர் எழுதின விதமுமே சரி, அதை அவங்க போர்ட்ரே பண்ண விதமுமே சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. இதை தாண்டி கென் கருணாஸ் கருப்பன் அப்படிங்கிற ரோல் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டருமே படத்தில். நெக்ஸ்ட்டு நம்ம சூரி படத்தில் முக்கால்வாசி நேரம் வந்து சும்மாவே தான் நிற்கிறார் மனுஷன். கடைசியில் படத்தோட எண்டிங்கில் அவருக்கு வந்து ஒரு 2 சீன் கொடுத்துருக்காங்க. 2 சீன்லேயுமே மொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லணும். தேட்டரில் சும்மா விசில் பறக்குது. அதுலேயும் இந்த 2வது சீன் வந்து அதுதான் கிளைமேக்ஸு. அவர்கிட்ட தான் வந்து இந்த படம் வந்து முடியுது. நான் அந்த படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க முடித்த விதம், அந்த சூரிக்கிட்ட அந்த படத்தை முடித்த விதம் அப்படிங்கிறது பயங்கரமான கிளைமேக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ். சொல்லப்போனால் வந்து இந்த வருஷத்துலேயே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கிளைமேக்ஸ் உள்ள படம்னா வந்து இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கிஷோர், இளவரசு, முக்கியமாக நம்ம சேத்தன் நிறைய இடத்துல வந்து அவர் தான் வந்து பின்ட்ராப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆகிறாங்க ஆடியன்ஸு. அது மாதிரி எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பக்கம் வந்தோம்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வாத்தியாரோட பேக் ஸ்டோரி தான். அந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதை. அதில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு கதையும் சீக்கிரம் சொல்லணும், அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு கடன்னு படம் ரஷ் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுமாதிரி இப்போ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்த எந்த கேரக்டருமே ஒரு 90% ஆஃப் த கேரக்டர் எதுவுமே வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரெசன்ட் போர்ஷனில் வரப்போகிறது இல்லை. அப்புறம் எதுக்குப்பா இப்போ இவ்வளோ பெருசாக அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. பட் வெற்றிமாறன் இதை எந்த ஆங்கிள் எடுத்திருக்காருன்னா, வாத்தியாரோட ஒரு பயோகிராஃபி, ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் வந்து அவர் எடுத்திருக்காரு. வாத்தியார் வந்து எப்படி வந்து வாத்தியாராக மாறினார், எப்படி இருக்கார், அவரோட எண்டிங் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. பட் ஆடியன்ஸு அப்படி பார்க்க மாட்டான். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் கிடையாது. இப்போ ஒரு பார்ட் 1 இல்லாமல் இது ஒரு தனி படம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க. பட் வந்து பார்ட் 1 ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதோட சீக்குவலுங்கிறப்போ அதோட சீக்குவலாக தான் நான் வந்து பார்ப்பேன். நான் இது வந்து தனியாக வாத்தியாரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு படத்தில். ப்ளஸ் படத்தில் நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படமே வந்து ஒரு நான் லீனியர் நரேஷனில் தான் வந்து போகுது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடுது. படத்தில் தான் மிஸ்டேக் இருக்கா இல்லை எனக்கு தான் ஒன்றும் புரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ சொன்னால் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். இன்னொரு விஷயம், வாத்தியார் கேரக்டர் நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். அஃப்கோர்ஸ் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த வாத்தியார் வந்து அந்த போலீஸ் யங்ஸ்டர்ஸ் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறாரு. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு 4 விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க கூட மட்டுமே இல்லை, யார் கூட வந்து அந்த வாத்தியார் இருந்தாலுமே நமக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். அதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை இவங்களுக்கு கடத்தணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாரு. அது புரியுது. பட் எவ்வளோ தான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போது விஜய் சேதுபதி பேசுகிற விஷயம் எல்லாமே நல்ல விஷயம், எல்லாமே சூப்பரான விஷயம் தான். பட் எவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு படத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் போட்டு டம்ப் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப டயரிங் ஒன்றாயிடுது. இளையராஜாவோட மியூசிக்கு மனுஷனுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகிட்டு இன்னுமே அழகான சோல்ஃபுல்லான 2 லவ் சாங்ஸ் கொடுத்துட்ருக்காப்புல.
அதுவுமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டை ரொம்ப பொறுமையாக காட்டுறதுக்குலாம் வந்து டைமே இல்லை, அடுத்தடுத்த சீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடன்னு அந்த சாங்ஸுமே வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா விடுதலை 1 கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை இன்னும் தெளிவாக இன்னும் நிதானமாக வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.